அனைவருக்கும் வணக்கம். நாம் தியானம் போன்ற பயிற்சிகள் செய்வதற்கும் மந்திர ஜபங்கள் செய்வதற்கும் உண்டான ஒரு வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திர ஜபங்களை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, நமக்கு தேவையில்லாத அந்த எதிர்மறை எண்ணங்களானது நமக்கு வருவது குறையும். ஒரு நபர் தொடர்ந்து மந்திர ஜபம் செய்து கொண்டே இருந்தால், தனக்குள்ளே தன் மனதிற்குள்ளேயே மந்திர ஜபங்கள் செய்து கொண்டே இருந்தால், அவருக்கு தேவையில்லாத அந்த நெகட்டிவ் தாட்ஸ், தேவையில்லாத பயம், பதட்டம், நெகட்டிவ் எண்ணங்களின் மூலமாக வரக்கூடிய அந்த பயம், பதட்டம் போன்ற எண்ணங்கள் போன்ற உணர்வுகள் வருவது குறையும். நம்ம தியானம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் நாம் தியானம் செய்வோம், காலையிலோ மாலையிலோ. அந்த தியானங்கள் பார்த்திங்கன்னா, தியானம் செய்யும்பொழுது நாம் ஒரு விழிப்புணர்வோடு இருப்போம். தியானம் முடிந்த பின்பு அதே விழிப்புணர்வு என்பது தொடராது. ஆனால் மந்திர ஜபம் செய்யும் பொழுது நாம் எப்பொழுது வேண்டுமென்றாலும் செய்யலாம். நாம் நடக்கும் பொழுதோ, ஓடும் பொழுதோ, சாப்பிடும் பொழுதோ, இல்லை வேலை செய்யும் பொழுதோ, நாம் நம்முடைய மனதிலே மந்திர ஜபங்களை செய்து கொண்டே நாம் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஈடுபடலாம். தியானம் அவ்வாறு கிடையாது. குறிப்பிட்ட நேரத்தில், நமக்கு ஓய்வான நேரத்தில், நமக்கு நேரம் இருக்கும் பொழுது மட்டும்தான் நாம் அந்த தியானத்தினை செய்ய முடியும். மற்ற நேரங்களில் நாம் கண்களை மூடி அமர்ந்து தியானம் செய்ய முடியாது. இவை இரண்டும் தியானத்திற்கும் மந்திர ஜபத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள். இந்த மந்திர ஜபங்கள் நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா, நம்முடைய மனதில் தேவையில்லாத எண்ணங்கள் வருவது குறையும், தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் வருவது குறையும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு செல்களும், நம்முடைய ஒவ்வொரு அந்த அடிமனதில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணங்கள் அவை அனைத்தும் அகற்றப்படும். அவை அனைத்தும் என்னாகும்? அவை அனைத்தும் அகற்றப்பட்டு இந்த மந்திரத்தின் அதிர்வுகள் அந்த அடிமனதில் போய் பதிய ஆரம்பிக்கும். மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத அந்த பதிவுகள், தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள், அதெல்லாம் அந்த மந்திர ஜபத்தின் அந்த அதிர்வொலியின் மூலமாக அந்த தேவையில்லாத எண்ணங்கள் போன்றவை அனைத்தும் அழிக்கப்பட்டு அந்த நேர்மறையான அந்த சக்தியின், அந்த அதிர்வொலியின் சக்தியால் நிரப்பப்படும். இதற்குத்தான் இந்த மந்திர ஜபங்களானது உதவி புரிகின்றது. தியானத்தில் உங்களுக்கு இது போன்ற இது ஒரு வாய்ப்பு கிடையாது. மந்திர ஜபத்தில் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இவ்வாறு நாம் பார்த்தீங்கன்னா, இந்த மந்திர ஜபத்தை நாம் தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்கும் அந்த மனம் தூய்மை அடையும் பொழுது அதன் மூலமாக நமக்கும் ஒரு தெய்வத்தினுடைய, அந்த கடவுளுடைய ஒரு அனுகிரகம், ஒரு பரிபூரண ஒரு ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். இதன் காரணமாக நம்முடைய ஒவ்வொரு செல்லிலும் என்ன ஆகும்? அந்த மந்திரத்தினுடைய அந்த அதிர்வுகளானது ஒவ்வொரு செல்லிலும் என்ன ஆகும்? பதிவாகி முழுமையாக அந்த மந்திரத்தினுடைய அதிர்வுகளினால் நம்முடைய ஒவ்வொரு செல்லும், நம்முடைய உடல் பிராணசக்தி முழுவதும் நிரப்பப்படும் பொழுது நமக்கு முழுமையான மன அமைதியும் மன மகிழ்ச்சியும், வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த ஒரு கண் திருஷ்டி, தீய சக்திகள் எதுவுமே நம் பக்கத்தில் நெருங்காது. இதற்கு நாம் மந்திரத்தின் ஒரு அதிர்வுகளை நாம் மனதிற்குள்ளே ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெபித்து கொண்டு இருக்கும்போது நமக்கு இது போன்ற ஒரு பழக்கம் ஏற்படும். இதை நாம் தியானம் செய்யும் பொழுது என்னாகும் பார்த்தீங்கன்னா, நாம் தியானம் செய்யும்போது மனதினை ஒருமுகப்படுத்தி பழக வேண்டும். அந்த பழக்கம் வந்த பின்பு நாம் என்ன பண்ணணும்? இந்த போன்ற அதே மற்ற அன்றாட வேலைகளை செய்யும் பொழுதும் இந்த மந்திர ஜபத்தினை ஒருமுகப்படுத்தி நாம் மனதுக்குள்ளே செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் வேலையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போ இது இந்த மந்திர ஜபத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பயன். நம்முடைய ஒவ்வொரு செல்லையும் புதுப்பித்து அந்த மன அமைதியும் மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். ஒவ்வொரு செல்லுங்களும் புதுப்பிக்கப்படும். தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் வராது. வெளியே இருந்து வரக்கூடிய தீய சக்திகள் எதுவுமே நம்மை அண்டாது. அனைவருக்கும் நன்றி.